So what is the idea for this particular session? ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராகவும் உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராகவும் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐ வுட் சே as an investor you should focus on long term. Okay, long term means நிறைய பேருக்கு thought process இருக்கும். Stay with that, I will come to that question. And as a trader it is short term. ஸோ லாங் டேர்ம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன? அப்போ 2 நாள் ஒரு கம்பெனியை வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோமா, அது லாங் டேர்மா? நாட் அட் ஆல். அப்போ ஒரு கம்பெனி நம்ம 1 மணி நேரம் வாங்கி வச்சிருக்கோமா, ஷார்ட் டேர்மா? நாட் அட் ஆல். லாங் டேர்ம் எனி இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, இட் இஸ் ஹெல்டு வித் யூ. உங்ககிட்ட 1 வருஷத்துக்கு மேல அது இருக்குன்னா, ஹோல்டிங்ஸ்ல இருக்குன்னா, தட் இஸ் லாங் டேர்ம். ஓகே, இட்ஸ் a tax concept. And short term, anything less than 1 year, 1 வருஷத்துக்கு கம்மியா இருக்குன்னா, that is short term. So okay, first of all, let's have a structural overview of long term investment. ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ திஸ் செஷன் இஸ் ப்ரிடாமினன்ட்லி ஃபார் எ பிகினர் who wanted to start from the scratch. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, you may be any category of person, salary class, as I already said, ஒரு ஹோம் மேக்கரா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், that doesn't matter. இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஸ்டம் வந்து எங்கிருந்து உருவாகுது, இதோட ஆரிஜின் என்ன, ஏன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் பாப்அப் ஆகிறது, எதுக்கு சார் நான் இந்த மாதிரி லேர்ன் பண்ணணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கே, ஏர்ன் பண்ணது எனக்கு போதும், நான் ஆல்ரெடி வந்து காமனாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் மூவிங் வித் பேங்க் எஃப்டி, ஐ எம் மூவிங் வித் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ். நம்ம வந்து சேலரி ஏர்ன் பண்ணுவோம், ஆர் பிஸ்னஸ் இன்கமாக இருக்கலாம், ஆர் ஒரு ஹோம் மேக்கர் தான் வந்து ரியல் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஆஃப் எ பர்டிகுலர் பிளேஸ் இல்லையா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு, பேங்க் எஃப்டி, சிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, and also many people go with public provident fund investments. Everything has a reason for why it is not attractive. So அப்போ அதில் இருக்க ப்ரிவைலிங் இஷ்யூ என்ன, அதில் இருக்க அட்வான்டேஜஸ் வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க. சேஃப்டி நம்பர் 1, ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு டிசையர்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. பட் த கொஸ்டின் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பாப்ஸ் அப் டு மீ ஆஸ் எ ரியல் தாட் ப்ராசஸ். ஏன் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இந்த ரிட்டர்ன்ஸ் தான். See, public provident fund, be it anything, even real estate, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்கன்னா அதோட growth வந்து per annum பேசிஸில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் இட் இன் யோர் மைண்ட் கைஸ். நம்ம கம்பேர் பண்ண போகிற விஷயம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை 1 வருஷத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்கன்றது தான். ஒரு பேங்க் எஃப்டியில் ரிட்டர்ன்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ்? ஆல்மோஸ்ட் 7% ஆன் அன் ஆவரேஜ் ஐ எம் டாக்கிங் அபவுட் த பேங்க் எஃப்டி. அப்போ அந்த 7% ரிட்டர்ன்ஸை விட எனக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா, தட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட். சார் எனக்கு வேண்டாம், அந்த பெட்டர் ரிட்டர்ன்ஸ்லாம் வேண்டாம், ஐ எம் நாட் டூ கிரீடி டு கெட் தட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நோ, யூ ஆர் ராங், யுவர் தாட் ப்ராசஸ் இஸ் ராங். வை? பிகாஸ் தேர் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். உங்களால அந்த ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாட் இஸ் தட்? ஸோ பை திஸ் டைம் நான் எதை பத்தி பேச போறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் இன்ஃப்ளேஷன். நான் சொன்ன அந்த வை ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற பர்டிகுலர் கொஸ்டின்கான ஆன்சர், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் ஃபேக்டர் கால் இன்ஃப்ளேஷன். அப்போ இன்ஃப்ளேஷன்னா என்ன? சாதாரணமாக எல்லாரும் சொல்றது பணவீக்கம். சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ளேஷனும் என்னோட பேங்கோட எஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பேசுகிற அந்த 7% எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது. ஓகே, ஐ கம் அப் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே, என்கிட்ட வந்து ஒரு 1 lakh இருக்கு. ஐ எம் பிளானிங் ஃபார் எ ஃபேமிலி ட்ரிப். Say for example 2025 நான் பிளான் பண்ணிட்டேன். But I am having 1 lakh right now in my hand, in my SB account. நான் இதை வந்து next year தான் பிளான் பண்ண போறேன். I'm going to inquire something in a particular website. Okay, go IPO, make my trip, travel, Trivago, whatever you are aware of. So நீங்க பக்கத்துல இருக்க ஒரு தாமஸ் குக்ல போய் கூட விசாரிக்கிறீங்க. So it costs around, say for example 99,000 for your entire family for a 3 days trip. Okay, that's it. ஓகே, என்கிட்ட 1 lakh இருக்கு. நெக்ஸ்ட் இயர் தான் நான் பிளான் பண்ண போறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் திஸ் 1 lakh ஃபார் எ வெரி மீகர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 3 to 3.5% in a SB account. Go to your bank, your manager will say, come on sir, invest in our FD. Okay, you will get something around 7%. Right, absolutely fine. But have you ever thought about inflation? இந்த 1 வருஷத்துல நீங்க பிளேஸ் பண்ண அந்த தாமஸ் குக் ஆர் நீங்க கேட்ட அந்த பிரைசஸோட வேல்யூ ரைஸ் ஆகும்ல. நெக்ஸ்ட் இயர் போய் நீங்க விசாரிக்கிறீங்க, to your surprise it actually costs around 1 lakh and say for example 6,000.
So there is a logic behind that value of 6,000 rupees increase. Exactly, that is inflation. That 6% is the prevailing rate of inflation. Something around 5.5 to 6%. It is hovering around that level. அப்போ அந்த 6% ஒரு ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகுது. இதுதான் நான் சொன்ன சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சர்டன்லி நாட். கண்டிப்பாக முடியாது. அப்போ அந்த இன்ஃப்ளேஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் மேனேஜ் பண்ணலாம். ஹவு? 1 lakh எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க் எஃப்டியில் போடுறீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கெட் யூ 1,07,000 வெரி நெக்ஸ்ட் இயர். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பர் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறீங்க, விச் இஸ் லைக் த பெஸ்ட் 50 கம்பெனிஸ் இன் தி கண்ட்ரி, இன் அவர் கண்ட்ரி இந்தியா. யூ கேன் quote any examples. Reliance Industries, HDFC Bank. Okay, Reliance Industries is some other industry. HDFC Bank with some other industry. So Indian இருந்துக்கிட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஒரு லார்ஜர் ஷேர் ஆஃப் ஜிடிபி இருக்குல்ல அதில். ஸோ வாட் இஸ் தேட்? TCS, Infosys, you name a company which is a great brand, it is available in stock market. அப்போ அந்த பிராண்ட் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அந்த கம்பெனியோட க்ரோத் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே மட்டும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைனா யூ ஷுட் ஹவ் தாட் அபவுட் தேட். ஸோ த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தேட் பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 10 years ago, ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் லாஸ்ட் 1 year இஸ் மோர் தேன் 14%, டபுள் த ரேட் ஆஃப் எஃப்டி. அப்போ அதில் இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணாதானா? கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். பட் வென் யூ டிடெக்ட் தட் இன்ஃப்ளேஷன் யூ ஆர் எண்டிங் அப் வித் 7%. வாட் இஸ் யுவர் கோல்? So you should have a goal in your mind, and because of that reason you are entering into stock market. So if someone asks you a question, why stock market in spite of other assets, tell that people, tell it to your mind, to your conscience, it is because of inflation. Okay, that's it. Next நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னன்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சிக்கலாம். ஆரிஜின், ஐ வாஸ் ஆல்ரெடி டாக்கிங் அபவுட் தட், ரைட்? ஸோ நம்ம அந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, இதில் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரோல் எப்படி உருவாகுது. ஓகே, ஏன் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம்? எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ரிலேட்டட் வித் மணி. ஸோ யூ ஆர் கோயிங் டு பில்ட் யுவர் வெல்த், யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் சம்திங். யூ கேனாட் டூ சம் கைண்ட் ஆஃப் ஸ்கில் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் alone and you are not going to become rich. To become rich with your money, you got to invest your money. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும், அது எப்படி நடக்குதுன்றதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்கள். So far நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்து SBI அக்கௌண்ட்ல பணம் போடுறோம்? We get a salary, we get an income, we used to spend it for all the household expenditures, remaining amount SBI அக்கௌண்ட்ல வச்சிருப்போம். So if you ask me a question, just 3.5%, not even an actual return இல்லையா? இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி அதை பீட் பண்ணிடுச்சு, 6% கிட்ட இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது we are going for other assets, right? ஸோ அப்போ அந்த சேவர்ஸை நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறோம். அந்த பணத்தை நம்ம எங்கே எடுத்துகிட்டு வரோம்? That money is moving towards, okay, that money is actually moving towards the bankers. Bankersனா நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க, ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், HDFC பேங்காக இருக்கலாம், ICICI பேங்க், anything, you name it, you are having an account in that. At least one scheduled commercial bank coming under the regulatory board of Reserve Bank of India. Okay, so Reserve Bank of Indiaல இருக்கிற ஒரு பேங்க்ல நீங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேங்க்ல பணத்தை போட்டுடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், பட் ஹவ் அபவுட் லேர்னிங்? லேர்ன் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து we are going to learn about the Indian financial system. அப்போ ஒரு இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, ஸோ அப்போ இந்தியன் ஃபினான்ஸ் சிஸ்டமை ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அருண் கிட்ட 1 lakh இருக்கு. அவரோட பர்பஸ் ஆஃப் தட் 1 lakh இஸ் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ 2 lakhs வச்சிருக்காரு, அதில் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பண்ணலாம்? ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படின்னா, ஆஸ் எ சேவர்ஸாக நம்ம பர்சீவ் பண்ணி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அடிப்படையாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் எதுக்காக உள்ள வரீங்க? உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு சேவிங்ஸ் இருக்குது, அதை எந்த இடத்துல நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறேன். அப்போது இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டமில் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருக்க ஒரு இண்டஸ்ட்ரி தான் பேங்கிங் செக்டர். அப்போது ஒரு சைடில் அருண் இருக்கார், இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ சேவர். ஓகே, இன்னொரு சைடில் பேங்கிங் செக்டர் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சே இஸ் ஹேவிங் an account in a ICICI bank or HDFC bank, whatever the bank you are comfortable. ஓகே, ஸோ அப்போ அருண் இருக்காரு, ICICI bank இருக்கு, he is planning to invest this 1 lakh in ICICI bank. So for now consider Arun as saver.
This ICICI Bank as the system, financial system. அப்போ இந்த ICICI பேங்கை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, who is regulating this, இந்த சிஸ்டமை சுற்றி என்ன நடக்குது, ஸோ வாட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ நாவ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவை, அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபினான்ஷியல் சிஸ்டமை வந்து ஒரு பேங்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஃபினான்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க 1 lakh எடுத்துட்டு போய்ட்டு அவர் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஓகே, வாட் இஸ் இஸ் டூயிங்? 1 lakh இங்கே இருக்கு, இஸ் இன்வெஸ்டிங் இன் ICICI பேங்க் இன் த ஃபார்ம் ஆஃப் SB அக்கௌண்ட். ஸோ இன் டர்ன் த ICICI பேங்க் இஸ் கிவிங் இம் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3.5%. SB அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் சொல்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த ரிட்டர்ன்ஸ் இஸ் ஜெனரேட்டிங். இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ பேங்க் FD போடுறாரு, அகெயின் 7% கொடுக்குறாங்க. அக்ரீட். ஸோ இதுவும் வேண்டாம். இந்த சிஸ்டமில் ஸ்டாக் மார்க்கெட் எங்கே இருக்குது? ஸோ பேங்கர் இந்த சைடில் வந்து இன்வெஸ்டர் ஆர் சேவர், அருண் நம்மளோட ஸ்டோரியில். ஸ்டாக் மார்க்கெட் எங்கே வருது? இட் இஸ் இன்டர்மீடியரி, நடுவில் வரப்போகிற ஒரு பாரோவர். இந்த சேவருக்கும் இந்த பேங்கர் சிஸ்டம்க்கும் நடுவில் வரப்போகிற ஒரு பாரோவர். ஹூ இஸ் அ பாரோவர் இன் திஸ்? யார் இதில் பாரோவர்? A company involved in the market. Capital maximum எனக்கு தேவை, என்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் there is a company. Let's say that the company is Zomato. So Zomato is a company. You know that it is a food aggregator app, delivery app. அந்த கம்பெனி வந்து அடுத்த லெவலில் டெவலப் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த ப்ராசஸ் டு ஜெனரேட் தட்? First of all, Zomato can invest their own money. Okay, it's done. அதை முடிச்சாச்சு. அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு தான் சோஃபா டெவலப் ஆயிருக்காங்க. Zomato can get loan from the same ICICI bank. இந்த இடத்துல Zomato borrower. ஆல்ரெடி அருண் இருக்காரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இன்டென்ஷனில். ஓகே, அப்போ borrower is going to get the money which has been already invested by Arun. அப்போ அருண் இந்த பேங்க் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பேங்க் கிட்ட இருக்க பணம் ஆக்சுவலி ஜொமேட்டோக்குள்ள வருது. ஸோ ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங்? திஸ் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இஸ் த எக்ஸாக்ட் பிஸ்னஸ் ஆஃப் த பேங்க். அதனால தான் பேங்க்ஸை ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரின்னு சொல்கிறாங்க இந்த சிஸ்டமில். ஐ ரிப்பீட், அருண் 1 lakh பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. பேங்கர் அருண் கிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க, விச் இஸ் 7%. வேர் திஸ் 1 lakh has been going? எங்கே போயிட்டு இருக்கு? அந்த 1 lakh Zomato வந்து கேட்டிருக்காரு என்னோட பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இன்டைரக்ட்லி Zomato இஸ் அ பாரோவர் நவ். ஓகே, இதில் என்ன ப்ராசஸ் நடக்குது? பேங்கர் Zomatoக்கு ஆஃபர் பண்ணுற அந்த 1 lakhக்கு எக்ஸஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 12%, சே ஃபார் எக்ஸாம்பிள் 10%. அப்போ அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அருணுக்கு 7% கொடுத்துட்டாங்க, அதே 1 lakh வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டாங்க Zomato கிட்ட. அந்த டிஃபரன்ஸ் மார்ஜின் தான் பேங்கரோட பிஸ்னஸ். இந்த இடத்துல ஸ்டாக் மார்க்கெட் என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும். இட்ஸ் வெரி சிம்பிள். இஃப் Zomato திங்ஸ் நம்ம ஏன் பேங்க் கிட்ட லோன் வாங்கணும், இன்டைரக்டாக கனெக்ட் பண்ணணும், நம்ம ஏன் டைரக்டாக அருண் கிட்டேயே வந்து Zomatoவோட ஷேர்ஸை கொடுத்துட்டு அவரை ஒரு சப்ஸ்கிரைபராக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, தட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் எப்படி உருவாகுதுன்னா, இந்த பாரோயிங் மெக்கானிசம் எனக்கு தேவையில்லை, எனக்கு எதுக்கு இந்த பேர்டன்? Zomato நினைக்கலாம்ல, நான் ஏன் பேங்கர்ஸ் கிட்ட வாங்கணும்? மை பிஸ்னஸ் மைட் பி ஹேவிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், ஃபால் நடக்கலாம், ரைஸ் நடக்கலாம், ஸோ எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் பேர்டன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் the borrower is creating a direct relationship with the saver, investor. அப்போ அருண் and the process, the borrower Zomato is getting connected in a market called capital market. So capital generate பண்ண நினைக்கிறது Zomato, அந்த கேபிட்டலை ஒரு இன்வெஸ்டரா கொடுக்கிறது அருண். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட் ரோலை கட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் விச் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். அப்போ இந்த வீல் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் 3 பேர் இருக்காங்க மேஜரா. சேவர்ஸ் நம்பர் 1. இன் ஆர் கேஸ் இட்ஸ் அருண், who is also acting as an investor. ஒரு பணத்தை சேவ் பண்ணால் இன்வெஸ்டர் ஆக முடியும். And number 2, the intermediary, the banker, ICICI Bank, and it is also called as the entire system. And finally, it is connected with a borrower.
Borrower is the actual company which is already present in the stock market or which is planning to enter into stock market. In the wheel of financial system உங்களுக்கு ப்ராப்பரா ரன் ஆகலைன்னா the market will be perished. இந்த சிஸ்டம், இந்த வீல் ஆஃப் ஃபினான்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரக்சரலா ரன் ஆகிறதுனால தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு இவால்விங் சப்ஜெக்டா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க எதிர்பார்க்குற ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ ஃபைனலி ஆஸ் அன் இன்வெஸ்டரா ஒரு சேவரா இருக்கிற அருண் ஐசிஐசிஐ பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஜொமேட்டோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால இஸ் பிகமிங் நாட் ஓன்லி அன் இன்வெஸ்டர் பட் ஆல்சோ எ ஷேர் ஹோல்டர். Got it? This system is the complete scenario of connecting the people directly to the market. ரைட்? அப்போ அதை யார் ஜென்ரேட் பண்ணுறாங்க? இந்த சிஸ்டம் வந்து ஜஸ்ட் லைக் தான் நடக்காதுல்ல. அப்போ ஜொமேட்டோ கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு ஜொமேட்டோ ஷேரை வாங்கிட முடியுமா? நோ, நாட் லைக் தட். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதில் வந்து நிறைய பேர் வந்து இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. எனக்கு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும்ல, நான் டேரெக்டாக போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாமா? இஸ் தட் ரிலையபிள்? இஸ் தட் வெல் ரெகுலேட்டட்? அப்போ தேர் ஆர் சம் சப் சிஸ்டம்ஸ். So what are the subsystems? We are going to see after this. Number one, the regulators. The regulators of the financial system and also the companies available in the stock market. The regulators. And number two, the financial institutions. So financial institutions என்றது banking sector ஆவும் இருக்கலாம், non-banking sector ஆவும் இருக்கலாம். So that is the number two. Number three, the financial markets. So what are all the markets? Who can play a major role in the market? That is number three of this entire financial system. And what is the last part? Number four, the financial services. So how I can enter into the market? What is the fundamentals? நான் எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம்? So that is number four. So I summarize the entire wheel of financial system has been divided into four major parts. The financial regulator, number one. The financial institutions, number two. The financial markets, number three. And number four, the financial services. So the first system நம்ம பார்க்க போகிறது financial regulators. So ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகே. இன்னொன்று செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, விச் இஸ் செபி, அண்ட் திஸ் இஸ் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ அண்ட் செபி புட் டுகெதர் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டமில் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்பிஐ. கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரேடிங் எல்லாத்துலேயுமே செபியோட ரோல் ரொம்ப மேசிவாக இருக்குது. ஸோ அப்போ ஆர்பிஐயோட ரோல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆஸ்பெக்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? ஆர்பிஐ ரெண்டு மேஜர் பர்பஸ்க்காக ரெகுலேட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் சிஸ்டமாக இருக்கிற பேங்க்ஸை. எப்படி பண்ணுறாங்க? நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேங்க்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தே ஹவ் டு மேனேஜ். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த ஒரு கான்செப்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆஸ் எ ரெகுலேட்டராக. நம்பர் டூ, இன்ஃப்ளேஷன். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அப்போது தே ஆர் ரெகுலேட்டிங் த பேங்க்ஸ், த மேனேஜ்மெண்ட், த ஆப்ரேஷன்ஸ், த ரைட் ப்ராக்டிசஸ், எவ்ரி திங். அண்ட் நம்பர் டூ, இன்ஃப்ளேஷன். ஸோ ஆர்பிஐயோட ரோல், ஆர்பிஐ ரிலேட்டடாக வர நியூஸ் டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும். நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த வீல் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் ஆர்பிஐ ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. நம்பர் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கம் பேக் டு செபி. ஸோ செபி இஸ் அ ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பயமாக இருக்குது. ஸோ இப்போ அருண் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு நம்ம ஸ்டோரியில், பட் இது வந்து ரெகுலேட்டடா, இதில் சேஃப்டி இருக்கா? ஸோ இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? இதில் வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணுன்றாங்க. ஸோ வாட் இஸ் அ ப்ரொசீஜர்? ஸோ எனக்கான பணத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்க போதானா? எஸ், அப்சல்யூட்லி இட் இஸ் வெல் ரெகுலேட்டட் பை செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ செபியோட ரோல் என்ன? ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வித் ரெஸ்பெக்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அண்ட் இட் இஸ் ஆல்சோ த ரெகுலேட்டர் ஆஃப் கமாடிட்டி மார்க்கெட். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் நீங்கள் பாண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டைரெக்டாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். எல்லா விஷயத்தையுமே ஒரு காமன் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக இருக்கிறது தான் செபி.
ஸோ ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸில் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ், ஒன்று வந்து ஆர்பிஐ, இன்னொன்று செபி, இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிற ஆக்ஷன்ஸ், பாலிசிஸ் டெஃபினட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். பாசிட்டிவாகவும் அஃபெக்ட் பண்ணும், நெகட்டிவாகவும் அஃபெக்ட் பண்ணும். ரைட். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாசிட்டிவ் அஃபெக்ட் பண்ண போகிறது எப்படி அண்ட் நெகட்டிவ் அஃபெக்ட் பண்ண போகிறது எப்படி அப்படின்றது. சடனாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ திங்க் பண்ணுறாங்க, நம்மளோட கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா ஆர்பிஐ வில் கம் இன் டு த ஆக்ஷன். தே ட்ரை டு இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் த பேங்க்ஸ். அப்போ ஆர்பிஐ பேங்க்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரைஸ் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 5.5%ல் ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க்குக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த சைடில் பேங்கர் இருக்காங்க. அப்போ ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்கருக்கு 5.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. காட் இட்? சடனாக ஆர்பிஐ நினைக்கிறாங்க 5.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கறதுனால தான் மணி ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 5.5%-ஐ ஒரு 0.5%-ஐ இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. 6% இதுக்கப்புறம் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போ அந்த வீல் ஆஃப் ஃபினான்ஸ் சிஸ்டமில் என்ன ஆகும்? வெரி சிம்பிள். பேங்கர்ஸ்க்கு ஆர்பிஐ கிட்டேருந்து கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பேங்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாதா? டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். திஸ் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வில் அஃபெக்ட் த ஸ்டாக் மார்க்கெட். பேங்கர்ஸ் யாருக்கு மேஜராக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க? அகெயின் பாரோவர்ஸ். பாரோவர்ஸ் யார்? அந்த கம்பெனிஸ் தான். ஜொமேட்டோ, நம்மளோட எக்ஸாம்பிளில் நம்ம ஜொமேட்டோ பற்றி பேசணும். அப்போது இட்ஸ் வெரி சிம்பிள். த பேங்கர் இஸ் ஆல்சோ கோயிங் டு ரைஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ நேச்சுரலாக பணத்தோட ப்ராசஸ், ஃப்ளோ, பணத்தோட அளவு இருக்கு இல்லையா, பணத்தை வாங்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா மாறும். அதனால் டிமாண்ட் கூல் ஆஃப் ஆகும், இன்ஃப்ளேஷன் குறையும். இதுதான் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 2 months, ஓகே, ஒரு வருஷத்தில் 6 times வந்து இந்த பாலிசியை எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ அப்போ ஆர்பிஐயோட ரோலில் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரைஸ் பண்ணா, கீப்பிங் அதர் திங்ஸ் அஸ் கான்ஸ்டன்ட், மற்றதெல்லாம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரைஸ் பண்ணாங்கன்னா பேங்கர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுற ரேட் விச் இஸ் கால்ட் அஸ் ரெப்போ ரேட், அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி எ நெகட்டிவ் சைன் ஃபார் த மார்க்கெட். மார்க்கெட் மைட் ஃபால். ஸோ சிமிலர்லி ஆர்பிஐ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணாங்கன்னா, ஸோ எக்ஸாக்ட்லி டியூரிங் த டைம்ஸ் ஆஃப் கோவிட் when people are so afraid of markets, RBI interest rate ரெடியூஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அந்த 5.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 5%-ஆக குறைச்சாங்கன்னா மணி ரொம்ப ஈஸியாக பேங்கர்ஸ்க்கு வந்துடும். இன்டர்ன் பேங்கர்ஸும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ ரெப்போ ரேட் குறைஞ்சதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கும். ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதை நெகட்டிவாக எடுத்துக்கும். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ். ஸோ அப்படியே இது கிறிஸ்டல் கிளியராக இது ஒரு செட் ஃபார்முலா மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. ஆஸ் ஐ செட், அதர் திங்ஸ் ஹேஸ் டு ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ ஃபர்தராக என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, செபி இதில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில்? இப்போ ஆர்பிஐ பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். லெட்ஸ் கம் பேக் டு செபி நவ். செபியோட ரோல் என்ன? செபி இஸ் ஆக்சுவலி கிவிங் லாட் ஆஃப் காஷன்ஸ், லாட் ஆஃப் எஜுகேஷன் டு த இன்வெஸ்டர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ரிஸ்கியான பிளேஸ். ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் டூ திஸ் ஆக்டிவிட்டி, தட் ஆக்டிவிட்டி. இட் கண்ட்ரோல்ஸ் தி ரோல் ஆஃப் என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ளூடிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ திஸ் ஹேஸ் டு பி டன். ஒரு கிளாரிட்டி. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷராக அது இருக்குது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், ஸோ நம்மளோட ஸ்டோரியில் அருண்ன்றவர் ஒரு ரிஸ்க்கை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா he has to be sure in his mind that he is protected by the regulatory mechanisms of SEBI. That is going to instill the confidence in you to invest in stock market. அப்போ இதுதான் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸாக இருக்க ஆர்பிஐ அண்ட் செபியோட ஒரு massive role. Okay, this is more than enough for an investment to proceed further to the next level. That is number 2, we are entering into ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றது வந்து நம்ம ரொம்ப பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு இடம்னு பார்க்க வேண்டாம். சிம்பிளாக இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோரியில் அருணோட இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்துக்கலாம். அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் வந்து ஓகே, ஆர்பிஐ வந்து பேங்கிங் சைடை ரெகுலேட் பண்ணுறாங்க, செபி
ஸ்டாக் மார்க்கெட் சைடு ரெகுலேட் பண்ணுறாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரோல் என்ன இந்த சிஸ்டமில் அப்படின்னா, பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, இதில் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, இதில் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. அப்போ ஒரு நட்சலில் சொல்லணும்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றவங்க வந்து ஒரு லெண்டரையும் ஒரு பாரோவரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இன்டர்மீடியரி. ஸோ இந்த இடத்துல லெண்டர்ன்றவர் யார்? அருண். அருண் வாண்டட் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறார். அவர் ஒரு இன்வெஸ்டர். ஹூ இஸ் அ பாரோவர்? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எ கம்பெனி, Zomato. அப்போ Zomato வாண்டட் டு கிரியேட் எ கான்டாக்ட் பிட்வீன் த இன்வெஸ்டர் அண்ட் ஆக்டிங் as a borrower Zomato. ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி இல்லாமல் இந்த ப்ராசஸ் நடக்காது. அப்போ இந்த வீல் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் நம்ம பார்த்ததில் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி ஒரு பிவோட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. தே ஆர் த லிஞ்ச் பின் ஆஃப் எனி எக்கனாமி. ஒரு எக்கனாமியில் பணத்தோட ஃப்ளோ நடக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். நீங்கள் பணத்தை போட போகிறீங்க, டேரெக்டாக போய்ட்டு Zomato கம்பெனி வாங்க முடியுமா? யூ கேன் பை த ஃபுட் ஆஃப் Zomato, ரைட்? ஃபுட் டெலிவரி ஆப்பில் போய்ட்டு ஃபுட் வாங்கலாம். Zomato கம்பெனி வாங்க முடியுமா? நாட் அட் ஆல் பாசிபிள். அப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஐடியலாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தேவையான விஷயங்கள். பேங்க் அக்கௌண்ட் இருந்துட்டா போதுமா? யூ நீட் ஏ பேன் கார்டு, யூ நீட் ஏ டிமேட் அக்கௌண்ட். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுறவங்க யார்? ஸோ இட் இஸ் எ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர்கிட்ட இந்த இன்வெஸ்டர் எனக்கு வந்து Zomato ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் செல்லராக மாறுறாரு, அருண்ன்றவர் இந்த இடத்துல பையராக இருக்கார். அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுல்ல, பணம் பரிமாற்றம் நடக்குதுல்ல. இவர் பை பண்ணுறாரு Zomato ஷேரை, ஏற்கனவே வாங்கின இன்வெஸ்டர் அதை செல் பண்ணுறாரு. இந்த ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வேரியஸ் செக்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க தான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரைட்? இதில் நம்ம எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங். பேங்கிங் நான் பேங்கிங் வரும்போது சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். நான் பேங்கிங் பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸும் நமக்கு தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தெரியும். ஏன் சார் அதை நான் பேங்கிங் சொல்கிறீங்கன்னா, தே ஆர் நாட் இன் டு கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி. பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் லோன் வாங்கலாம், பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடலாம், அதை வந்து டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இன்டைரக்டாக பாண்ட்ஸ் நீங்கள் வாங்கலாம் பஜாஜ் ஃபினான்ஸில். ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வைக்க முடியாது. யூ கேனாட் கெட் எ check book from Bajaj Finance. You cannot get a debit card of savings bank account from Bajaj Finance. EMI cards இருக்கும், நிறைய பேர் EMI கார்டை யூஸ் பண்ணுறாங்க, which is possible in a banking sector. SBIல பண்ணலாம். And SBI card, it's a credit card company which is also available in stock market. அப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்களும் என்னது? ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ். நான் சொன்ன அந்த பரிமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஆர்கனைசேஷன், பார்ட்லி இன்டு த ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு அதோட ஒர்க் அவுட் ஆகிற ப்ராசஸ், அதோட க்ரோத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் என்னாச்சு? லாக்டவுன். வாட் ஹேப்பன் வித் லாக்டவுன்? பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இல்லை. அப்போ இந்த இன்வெஸ்டர் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாரு. எங்கே போடுறாரு? சேஃபாக இருக்கணும், நான் கோல்டு வாங்கிடுறேன், நான் என்னோட SBI அக்கௌண்ட்லேயே ஹோல்ட் பண்ணுறேன்னா வாட் வில் த இன்டர்மீடியரி டூ? பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியே நடக்கலை. அப்போ அந்த பணம் அதே இடத்துல இருக்குது, பேங்கிங் செக்டர்லேயே இருக்குது. அப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த இன்டர்மீடியட் ரோல் ப்ளே பண்ணலன்னா தட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் த வீல் ஸ்ட்ரக்சர். அந்த வீல் ஸ்ட்ரக்சரில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்றதுக்கு இதுவே ஒரு ரைட் எக்ஸாம்பிள். ஓகே, அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் மேசிவாக ஃபால் ஆச்சு. ஸோ அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி அனௌன்ஸ் பண்ணுறாரு லாக்டவுன்னு. த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஃபாலிங் லைக் எனிதிங். அந்த டைமுக்குள்ளவே மார்ச் 1 மார்ச் 23 வரைக்கும் பாருங்கள், லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண பிறகு மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுது. எஸ், கரெக்ட் மெஷர் எடுத்துட்டாங்க. அதிலிருந்து ஒரு பேங்கிங் ஸ்டாக்கை செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 180 ரூபீஸில் இருந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2024 670 rupees கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ இஃப் யூ செக் த 2 days growth, அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்த டைமில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிற பேங்கிங் ஸ்டாக் ஃபாலோ ஆகும்போது இதே அருண் அந்த 1 lakh மார்ச் 23
2020 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எதுல? நாட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஃப்டி, ரேதர் அவர் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணியிருக்காரு. கான்ஃபிடென்ட்டா மார்க்கெட்டை பத்தி லேர்ன் பண்ணியிருக்காருன்னா என்னாச்சு? 180 rupees has turned down to 650 rupees approximately, which is more than 200%. More than 100% for comfortable reasons. Not only State Bank of India, you name any bank, ICICI Bank, yes. Yeah, only banking institution. Let's talk about non-banking, Bajaj Finance, yes. Check money paranga. This is the growth cycle. This is a growth potential of financial institutions. Appo moving forward, financial institutions வந்து ஒரு pivotal role play பண்றாங்கன்றது உங்களுக்கு clear cut ஆ புரியும். Okay, so this is the major role played by the financial institutions, not only non-banking sector and banking sector, but also நமக்கு other sectors இருக்காங்க. What is that? That is the sectors like mutual funds, the sectors like foreign companies which can play a very important role. Okay, the sectors like foreign companies which can play a very important role. அதை எப்படி சொல்லலாம்? Domestic institutional investors, they are also financial institutions. Foreign institutional investors, they are also financial institutions. இவங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய ரோலை பிளே பண்றாங்க. இவங்களோட பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தே ஆர் இன் த டிரைவர் சீட், தே ஆர் புஷிங் த மார்க்கெட், தே ஆர் புல்லிங் த மார்க்கெட். அப்போ அருண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு என்ன தெரியணும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த மாதிரியான மார்க்கெட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, எந்த மாதிரியான கம்பெனிஸை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க, அது அவருக்கு தெரியும். சப்சிக்வெண்டா அது அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்க போறாரு. ஸோ ஒரு இன்வெஸ்டர் நீங்கள் உள்ள வரும்போது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணுறாங்களா? அப்போ இதுக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஐடியாஸ் இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்ல முடியுமானா தாராளமாக சொல்லலாம். இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் டாப் 50 கம்பெனிஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. இதை தான் வந்து இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா தேசிய பங்குச்சந்தை, நிஃப்டி 50, குறியீடு எண் அப்படின்னு உங்களுக்கு நியூஸ் சேனல்ஸில், சன் டிவியில் நியூஸ் பார்த்தீங்கன்னா கூட சாதாரணமாக சொல்லுவாங்க பங்குச்சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு. நம்ம நியூஸ் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அதில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் என்ன? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE அதோட டாப் 50 கம்பெனிஸோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற சொல்றாங்க. இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 2024ல 22,000ல இருக்கு. 22,000ன்றது ஒரு நம்பர். ஓகே, இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த டாப் 50 கம்பெனிஸ் தான் காரணம். இந்த நம்பர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த டாப் 50 கம்பெனிஸ் தான் காரணம். பட் அதில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட வெயிட்டேஜ் என்ன? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம பேசின பேங்கிங், நான் பேங்கிங், ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனிஸ், ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரியான கம்பெனிஸ், மல்டிபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், இட் இஸ் மோர் தேன் 35%. அப்போ 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஏறுதுன்னா 35% of that 100 points is contributed by this industry, financial institutions. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1/3 of the market is dependent upon this pivotal institution called financial institutions. So this is the greatest knowledge you're going to get with the help of financial institutions, which is the second important driver of the wheel of financial system. That's it. The most important next part is the third one, the financial markets. The third important system of the wheel of financial system is the financial markets. Financial markets ஒரு broad concept. Okay, ஸோ இதில் நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. இதை நீங்கள் வந்து மணி மார்க்கெட்னு பார்க்கலாம். நம்பர் 1 மணி மார்க்கெட். நம்பர் 2 கேபிட்டல் மார்க்கெட், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அப்போ அருணோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரியில் ஸ்டாக் மார்க்கெட் தான் அவரோட ஃபோக்கஸ். So that is number 2. And number 3, it is the associated markets inside the stock market. It is like அதில் இருக்கிற சப் கேட்டகரிஸ். ஸோ இப்போ மணி மார்க்கெட் என்ன, அதுதான் நம்ம அடுத்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சின்ன ஒரு ஐடியா, ரொம்ப அதை டீவியேட் ஆகாமல் ரொம்ப டஃப்பாக கொண்டு போகாமல் சிம்பிளாக சொல்லலாம். மணி மார்க்கெட் நீங்கள் பார்த்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கான்டாக்ட் மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதில் ஒரு இன்வெஸ்டராக இருக்க அருணுக்கு வந்து பெரிய ரோல் கிடையாது. ஸோ நீங்கள் மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதில் இருக்க அட்வான்டேஜஸை நான் வந்து கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ இட் ஒன்லி த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்போ டைரெக்டாக போயிட்டு நீங்கள் ட்ரெஷரி பில்ஸை வாங்குறது, ஸோ கமர்ஷியல் டெபாசிட்ஸ்ன்னு இருக்கும். தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இட் விச் த மணி மார்க்கெட் இஸ் ஃபங்க்ஷனிங்.
அப்போ இதெல்லாம் வந்து B2B நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு சர்ப்ளஸ் கேஷ் இல்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரூல் படி அதை மெயின்டைன் பண்ணவங்க அவங்க போயிட்டு 14 டேஸ்க்கு HDFC பேங்க் கிட்ட அந்த லோனை வாங்கிக்கலாம். 14 டேஸ் அவ்வளோ ஷார்ட் டேர்ம் லோன். இந்த ஷார்ட் டேர்மில் அந்த லோனை ரீபே பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் மணி மார்க்கெட்டில் நடக்கும். ஹைலி லிக்விட் மார்க்கெட் சொல்லுவாங்க. லிக்விட் மார்க்கெட்னா ஒரு அசட்டை ரொம்ப ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மார்க்கெட். சார் என்கிட்ட எப்படி சார் லிக்விடிட்டினா புரியலையே, லிக்விட் மார்க்கெட்னா என்ன சொல்ல வரீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட ஒரு டெபிட் கார்டு இருக்கு, உங்ககிட்ட ஒரு கேஷ் இந்த கையில் இருக்கு. ஸோ இந்த கையில் டெபிட் கார்டு இருக்கு. ஒரு சில பிளேசஸ்ல டெபிட் கார்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க, கேஷும் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ சி சில பிளேசஸ்ல சார் நாங்கள் டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டோம்னுவாங்க. தென் த கேஷ் கம்ஸ் இன் டு த பிக்சர். ஸோ அப்போ லிக்விடிட்டின்றது வந்து ஒரு அசட்டை எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக கேஷை கன்வெர்ட் பண்ண முடியுன்றது தான் லிக்விடிட்டி. ஸோ இந்த மாதிரியான லிக்விடிட்டி விஷயங்கள் எனக்கு வந்து அதை கேஷ் சர்ப்ளஸ் இல்லைன்னு SBI நினைச்சதுனால HDFC பேங்க் கிட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் மணி மார்க்கெட்டில் அசோசியேட் ஆகிற விஷயங்கள். இதையும் ஒரு இன்வெஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ரிட்டர்ன்ஸில் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். நவ் த செகண்ட் பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அஸ். கேபிட்டல் மார்க்கெட்டில் நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது? ஸோ அதில் 2 மேஜர் கேட்டகரி இருக்குது. டெப்ட் மார்க்கெட் ஒரு பக்கம், இன்னொன்று ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் இம்ப்ளை பண்ணுது. ஸோ நம்மளோட எக்ஸாம்பிளில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு இன்வெஸ்டர் டைரெக்டாக போயிட்டு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அவர் முடிச்சுட்டாருன்னா அவர் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டராக இருக்காரு. நம்மளோட ஸ்டோரியில் அருண் டெப்ட் மார்க்கெட்டில் போகிறார். இதுவும் பார்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான், பார்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட் தான். என்ன பண்ணுறாரு? இன்ஸ்டெட் ஆஃப் பேங்க் FD நான் வந்து டெப்ட் மார்க்கெட்டில் போகிறேன், நான் பாண்ட்ஸ் வாங்குறேன். பாரத் பாண்ட் அப்படின்னு இருக்கு. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட கேரண்டி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதை செல் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் வாங்கிடுறேன், எனக்கு சேஃப்டியும் இருக்குது, பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. வாட் இஸ் யூ மீன் பை பெட்டர் ரிட்டர்ன்ஸ்? மேக்ஸிமம் 15%? நோ. மேக்ஸிமம் 10%? மேபி. ஸோ ஆவரேஜா ஒரு 8% to 9% கிடைக்குது. ஈவன் ஐ எம் டாக்கிங் அபவுட் சீனியர் சிட்டிசன்ஸ். ஓகே, இதான் டெப்ட் மார்க்கெட்டோட சினாரியோ. இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் போயிட்டு ரிலையன்ஸோட டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் எ பாண்ட். ஒரு பிரைவேட் கம்பெனி கூட அது டிபெஞ்சர்ஸ். ஒரு கவர்மெண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது பாண்ட். எல்லாமே ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 8.5%ல ஸ்டாப் ஆயிடும். பட் த சினாரியோ இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஈக்விட்டி மார்க்கெட். இப்போ அதை பற்றி பேசுவோம். அதே அருண் டெப்ட் மார்க்கெட்டில் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் பெருசாக இல்லை, லெட் மீ என்டர் இன்டு ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு என்டர் ஆகிறார். ஓகே ஃபைன். ஒரு 2 years முன்னாடி அவர் வந்து நான் ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணுறேன், ஸோ லெட் மீ கோ அண்ட் என்டர் இன்டு எ குட் கம்பெனி, IRCTC நான் என்டர் ஆகிறேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு மோனோபோலி, இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற த ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி, காம்படிஷன் இல்லை, ரயில்வேஸ் நல்ல க்ரோ ஆக போகுது அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் அப்படின்னா, டு யூ திங்க் அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 1 yearல எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? 15%. ஸோ இங்கே 8.5% தான் இருக்குது டெப்ட் மார்க்கெட்டில். அருண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மோர் தேன் நாட் 15%, நாட் 20%. இட் இஸ் சம்திங் மோர் தேன் தட், மேபி ஆல்மோஸ்ட் 100%. நாட் ஒன்லி ஐம் டாக்கிங் அபவுட் IRCTC. அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூ கேன் இன்வெஸ்ட் இன் TVS Motors. TVS Motors நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி. ஓகே, IRCTC எனக்கு தெரிஞ்ச கம்பெனி, TVS Motors தெரிஞ்ச கம்பெனி. தெரியாத கம்பெனி இருக்கா? ஸ்மால் கேப் கம்பெனிஸ், ரொம்ப சின்ன கம்பெனி, அவ்வளோவா மார்க்கெட்டிங் நடக்கலை, அதை பற்றி ஃபெமிலியாரிட்டி இல்லை. அப்போது ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் அவர் லாஸ்ட் February 2023 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் டெப்ட் மார்க்கெட்டில் பண்ணுறாருன்னா, டெப்ட் மார்க்கெட்டில் பண்ண 1 lakh மேக்ஸிமம் 1,10,000 இருக்கலாம், மேக்ஸிமம் ஐ எம் டாக்கிங் அபவுட். பட் அதே 1 lakh ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணுறாரு. ஈக்விட்டி மார்க்கெட்டில் ரயில் விகாஸ் நிகாம் அப்படின்ற கம்பெனியில் பண்ணுறாரு. See, the growth is more than 100 to 200%. Can you find the difference? 8% எங்க இருக்கு, 200% எங்க இருக்கு? That is the power of investment in stock market, also called as capital market. அப்போ ஒரு கேபிட்டல் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. அப்போ அந்த ரிஸ்கை பேலன்ஸ் பண்றது தான் அந்த இன்வெஸ்டருக்கு தேவையான ஒரு முக்கியமான குவாலிட்டி. ஸோ இந்த ரிஸ்கை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் he has to select a company like RVNL. So this kind of company will yield this type of results.
So this is the power of capital market, and this is how you have to understand about different types of market. Of course mutual funds அப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான கம்பெனிஸை நிறைய கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ், நம்ம பேசின ஆர்விஎன்எல் எடுத்துக்கலாம், லார்ஜ் கேப் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், இந்த மாதிரியான கம்பெனிஸை கேட்டகரைஸ் பண்றாங்க. They are categorizing this into large cap funds, they are categorizing this into mid cap funds, they are categorized that into small cap funds. நீங்க ஸ்மால் கேப்லையும் பண்ணலாம். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது the risk is high to this level. இப்போ நீங்க மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல பண்றீங்கன்னா the risk is medium to this level, okay? And if you are investing in large cap funds, the risk is predominantly less. And similarly the returns, risk கம்மினா ரிட்டர்ன்ஸ் கம்மி. அப்போ இந்த மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க. அப்போ இன்டைரக்டாவும் நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு கிடைக்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். டைரக்டாகவும் பண்ணலாம், நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் படி ஈக்விட்டி மார்க்கெட்டில் டைரக்டாக கம்பெனிஸை சூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படி பண்ணலாம், நான் டைரக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாமா, நான் டைரக்டாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணலாமா, நான் டெப்ட் மார்க்கெட்டில் பண்ணலாமா, இதுக்கெல்லாம் எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும்? ஓகே, ஐ எம் ஃபைன் வித் த ரெகுலேட்டர், நான் கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன், எனக்கு வந்து இதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிடுச்சு. ஸோ அருண் வந்து இப்போ அந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ப்ரிப்பேர் ஆகிட்டாரு. ஸோ இஸ் கம்ஃபர்டபுள் வித் த ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ், RBI ரோல் தெரிஞ்சிருச்சு. Number 2, he is fine with the financial institutions. So அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் ரைட் நவ் we discussed about financial market. Number 3, அப்போ அந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓகே, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், வாட் இஸ் அ ப்ரொசீஜர்? ஜஸ்ட் லைக் தட் அவர் போய்ட்டு ஷேர்ஸை வாங்க முடியுமா, ஜொமேட்டோ ஷேர்ஸை வாங்கிட முடியுமா, IRCTC வாங்கிட முடியுமா, RVNL வாங்கிடலாமா? நாட் பாசிபிள். You need a service. ஸோ அவர்கிட்ட ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் வேணும். ஸோ எ கைண்ட் ஆஃப் பைப்லைன், த வே ஹவு டு இன்வெஸ்ட். ஸோ தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் த ஃபினான்ஷியல் சர்வீசஸ், த 4th important wheel of financial system. Is it clear? So now we are entering into the 4th important wheel of financial system, that is the financial services. Financial services ஓட ஹெல்ப் இல்லாமல், அந்த பைப்லைன் இல்லாமல் அருணால அந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. இதுல மேஜர்ஸ் ரோல் பிளே பண்றது யாரு, இதை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலாம், வாட் இஸ் த திங் யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டு என்டர் இன் டு தி இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட், ரைட்? ஸோ நிறைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பேசணும். நம்ம டெப்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டைரக்டாக ஈக்விட்டி கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டெபாசிட்டரி. அப்போ டெபாசிட்டரின்றது என்ன? இட்ஸ் லைக் எ பேங்க் அக்கௌண்ட். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவா யூ ஹேவ் டு ஹேவ் எ டிமேட் அக்கௌண்ட்னுவாங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? டிமேட் அக்கௌண்ட்ன்றது டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட்னா ஒரு அக்கௌண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல தான் இருக்கும், பேப்பர்ல இருக்காது. ஸோ இட் வில் நாட் பி இன் எ பேப்பர் ஃபார்ம், இட் வில் பி இன் எ சிஸ்டம், இட் வில் பி இன் எ எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க அதில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்போ டிமேட் ஃபார்ம்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றதுனால தான் they are coming under the group of financial services. அப்போ டெபாசிட்டரி, டெபாசிட்டரிஸ்னா யாரு? இந்தியாவில் 2 டெபாசிட்டரிஸ் தான் இருக்காங்க, மேஜர் டெபாசிட்டரிஸ் இன் தி கண்ட்ரி. 1, CDSL, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட், and number 2 is NSDL, National Security Depository Limited. Okay, see the point is very simple. இந்த CDSL அண்ட் NSDL தான் நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்கன்னா, சார் ஐ ஹேவ் அ டிமேட் அக்கௌண்ட் இன் திஸ் பர்டிகுலர் கம்பெனி, என்கிட்ட அப்ஸ்டாக்ஸில் டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, என்கிட்ட ICICI செக்யூரிட்டிஸில் டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, என்கிட்ட ஜெரோதால டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. தேர் ஆர் பிளென்டி ஆஃப் பிளேஸ் இன் த டிமேட் அக்கௌண்ட். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் our academy is concerned, so knowledge waves academy la we are the official partners of Upstocks. So எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், எங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி, தட் மீன்ஸ் எங்களோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸோட ஆக்டிவிட்டியை நாங்கள் அப்ஸ்டாக்ஸ் என்ற ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல அவங்க டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்டா இருக்காங்க. they are not a depository. அப்போ அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா நீங்க அவங்க வந்து ஒரு புரோக்கர், அதனால தான் இந்த brokerage கமிஷன்றதை அவங்க எடுத்துக்கிறாங்க உங்களோட ஆக்டிவிட்டியில. அப்போ அது சிம்பிள், டெபாசிட்டரின்றவங்க நீங்க எந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும், இட் கேன் பி ஜெரோதா, இட் கேன் பி அப்ஸ்டாக்ஸ்,
whatever the case may be. ஆனா the depository will be CDSL. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி CDSL தான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் இருக்கும். Got it? So that is the part of the financial services. சார் இதை தவிர என்ன? அப்போ ஒரு இன்வெஸ்டர் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு, டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாரு. What else he can do? அப்போ இதுல யார் என்னென்ன ரோல் ப்ளே பண்றாங்க? So not only the depository, the participants, the companies like CDSL is playing an important role. Also the other people, underwriters, other organizations, merchant bankers, investment bankers, credit rating agencies. இவங்கெல்லாம் இல்லைனா, இந்த சர்வீசஸ்லாம் இல்லைனா, how can you find the best company? How can you enter into a new company? சரி, ஜொமேட்டோன்ற பத்தி பேசணும். ஜொமேட்டோ 5 years முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் இருந்ததா? நோ, இல்லையே. ஜொமேட்டோன்ற கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதோட காம்படிட்டர் என்ன? ஸ்விக்கி. ஸ்விக்கி இஸ் தேர் இன் ஸ்டாக் மார்க்கெட்? நோ, நாட் அட் ஆல். அப்போ எந்த ப்ராசஸ்னால ஒரு கம்பெனியை உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா, தேர் ஆர் 2 ways. அப்போ நான் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி ஆயிட்டாரு, அருண் ரெடி ஆயிட்டாரு, ஃபைன். அதுக்காக அவர் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாத கம்பெனி, லிஸ்ட் ஆகாத கம்பெனி, மார்க்கெட்லேயே இல்லாத கம்பெனியை அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ மார்க்கெட்ல கம்பெனி ஃபர்ஸ்ட் தடவை என்டர் ஆகணும், தே ஹாவ் டு என்டர் இன் டு ஸ்டாக் மார்க்கெட். அப்போ அதுக்கு அந்த கம்பெனிக்கு ஒரு சர்வீஸ் வேணும்ல. ஓகே, இந்த இடத்துல அருண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, கம்பெனி வரணும்ல. அப்போதானே வீல் ஆஃப் ஃபினான்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகும். தே கேன் டைரக்ட்லி பில்ட் எ ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கான்செப்ட். ஸோ வி டாக்ட் அபவுட் த கனெக்டிவிட்டி பிட்வீன் எ ஜொமேட்டோ அண்ட் எ இன்வெஸ்டர். அப்போ அந்த ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட் ஆகுது? இட்ஸ் த்ரூ த மார்க்கெட் கால் பிரைமரி மார்க்கெட். ஒரு ஸ்கூல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பிரைமரி எஜுகேஷன் சொல்ற மாதிரி ஒரு புது கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆகுறாங்கன்னா தே ஹேவ் டு என்டர் த்ரூ பிரைமரி மார்க்கெட். சார் பிரைமரி மார்க்கெட்னா என்ன? இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் த கம்பெனி இஸ் என்டரிங் பப்ளிக். அத இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, IPO. அப்போ IPOன்ற ப்ராசஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? நம்மளோட ஸ்டோரியில அருண் டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? எஸ், அப்சல்யூட்லி யூ கேன் பார்ட்டிசிபேட். ஸோ ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் IPO பத்தி பேசலாம். அப்போ உங்களுக்கு பிரைமரி மார்க்கெட்ல எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நவம்பர் 2023ல டாடா டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆக போறாங்கன்னு சொல்றாங்க. நாட் சோ ஃபார் அவே. ஸோ ஒரு லாஸ்ட் 3-4 months முன்னாடி தான் அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாருக்கிட்டையுமே வந்து தெரிய வருது. அப்போ டாடா டெக்னாலஜிஸ் வந்து IPOல என்டர் ஆகிறதுக்கு இந்த ப்ரைஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என்டர் ஆகலாம், இத்தனை குவான்டிட்டிஸ் வாங்கினீங்கன்னா என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா தே ஃபிக்ஸ் த ப்ரைஸ் அரௌண்ட் 500. 500 இஸ் த ப்ரைஸ் டாடா டெக்னாலஜிஸ் ஆஃபர்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் லைக் அருண் டு இன்வெஸ்ட். ஓகே, லெட்ஸ் சே தட் ஹி இஸ் ஹேவிங் எ டிமேட் அக்கௌண்ட். அருண் கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, அவர் டெபாசிட்டரியில் என்டர் ஆயிட்டாரு, அப்ஸ்டாக்ஸ்ல என்டர் ஆயிட்டாரு, அவர் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, IPOல கொடுக்கப்பட்ட டைம் ஃப்ரேம்ல அப்ளை பண்ணிட்டார் நவம்பர் டைம்ல. ஓகே, ஸோ ஒன் வில் ஆஸ்க் மீ த கொஸ்டின், வாட் ஹேப்பன்? ஸோ நவ் இட் இஸ் 3-4 months, நவ் இட்ஸ் February 2024. ஸோ அப்போ வாட் இஸ் ஆக்சுவலி த ஸ்டேட்டஸ் ஆஃப் டாடா டெக்னாலஜிஸ்? IPOல வந்த கம்பெனி இப்போ எங்க நான் போய் வாங்குறது? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் IPOல வாங்கல, அப்போ நான் எங்க வாங்குறது? அப்போ நீங்க இன்னொரு மார்க்கெட்லயும் வாங்கலாம். அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்க டிமேட் அக்கௌண்ட்ல டைப் பண்ற செகண்டரி மார்க்கெட், ட்ரேடிங் மார்க்கெட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் நடக்கிற மார்க்கெட். அப்போ IPOல அவர் வாங்குற கம்பெனியோட பிரைஸ் இட்ஸ் அன் ஆக்சுவல் பிரைஸ் ஆஃப் 500 ரேஞ்ச் இருந்தது. நவ் யூ நோ வாட் இஸ் த பிரைஸ்? இட் இஸ் டபுள். இட் ஹாஸ் டபுள். ஸோ நான் ஆல்மோஸ்ட் மோர் தேன் 1000 rupees. ஸோ ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த எக்ஸாக்ட் பிரைஸ், பட் டெஃபினெட்லி அபவுட் 1000 rupees. ஸோ இன் மேட்டர் ஆஃப் 3 monthsல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டபுள் பண்ண முடியுமா? ஸோ சிம்பிள். நான் வந்து 500 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு IPOல ஷேர்ஸ் கிடைச்சாச்சு. How many shares? So for 500 rupees, 1 lakh investment. Simple. 100 shares வாங்குறீங்கன்னா 50,000. 200 shares வாங்கியிருந்தீங்கன்னா it is 1 lakh. Simple calculation. அப்போ 200 shares அருண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு 1 lakh கொடுத்து. What is the value of that 1 lakh now? It is 2 lakhs. 2 lakhs plus for sure. இன்னைக்கு டேட்ல அவர் வந்து செல் பண்றாருன்னா that is possible. அப்போ IPO மார்க்கெட்ல அருணால பை பண்ண மட்டும்தான் முடியும். he can only buy, he can only enter. சார் அப்போ எப்படி சார் எக்ஸிட் ஆகலாம்? அதுக்கு இன்னொரு மார்க்கெட் இருக்கு, அதான் செகண்டரி மார்க்கெட். அப்போ இந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் புட் டுகெதர் இதை ப்ரொவைட் பண்றவங்க தான் ஃபினான்ஷியல் சர்வீஸா இருக்கிற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டெபாசிட்டரி, அதில் இருக்கிற புரோக்கரேஜஸ்,
கமிஷன்ஸ், இது ஆர்கனைஸ்டாக நடக்குதான்ற, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸை வந்து அப்ளை பண்ணுற, ரெகுலேட்டரி பாடிஸ், everything, okay? So even you can invest in mutual funds with the help of your demat account. You can invest in bonds, everything, whatever the instruments நம்ம வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் பார்த்தோமோ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்ற ஹெல்ப்னால கொண்டு வரலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. Now let's enter into the company's perspective. அப்போ என்ன சார் சர்வீஸ் பண்ணுறாங்க? நம்ம பேசின அண்டர் ரைட்டர்ஸ், நம்ம பேசின மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், இந்த ஐபிஓ ப்ராசஸை கண்டக்ட் பண்ணுற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு மேரேஜ் பண்ணுறோம். ஸோ ஒன் கை வில் சே, சார் நான் மேரேஜ் பண்ணுறேன், எனக்கு அந்த மேரேஜ் ப்ராசஸ்லாம் தெரியாது, என்ஷோர் தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறவங்க தான் நான் சொன்ன இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரெடிட் ட்ரேடிங் ஏஜென்சிஸ், அண்டர் ரைட்டர்ஸ், மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். தென் தே என்ஷோர் திஸ் ஐபிஓ ப்ராசஸ் இஸ் சீம்லெஸ். அப்போ இந்த ப்ராசஸில் ஒன்று கம்பெனி சைடில் பண்ணுறவங்களும் இந்த சர்வீஸ் செக்டாரில் இருக்காங்க, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பண்ணுறவங்களும் சர்வீஸ் செக்டாரில் இருக்காங்க. இதையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ ஆர் பிகமிங் எ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் தாட் ப்ராசஸ் ஒன் குட் அட்டைன் பை comparing all the factors and combining together for understanding the Indian financial system, the perspective of stock market. ஸோ அப்போ அருண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டாரு. ஸோ வெதர் இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் டைரக்ட்லி இன் த ஐபிஓ ஆர் இன்டைரக்ட்லி த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் இஸ் கோயிங் டு அனலைஸ் த கம்பெனி, இந்த ரெண்டுத்தையும் எப்படி அவர் வந்து பேலன்ஸ்டாக பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பேரலாக ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், டேரெக்டாக பண்ணால் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி பண்ணலாம், அதை எந்த அளவுக்கு பொட்டென்ஷியலோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலான்றத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ டு சம்மரைஸ் ஆன் த கான்செப்ட்ஸ் வி டிஸ்கஸ் டுகெதர், an investor comes into the picture, understands about the potential of stock market and is prepared for his investment journey now. So இப்போ ரெடி ஆயிட்டாரு, let's understand what about the process of IPO, the process of mutual funds and direct investments in stock market. That's it about session 1. Thanks for your patience to listen. Thank you so much.